தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் அந்தோணியார் கோயில் தெருப்பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தண்ணி போயிட்டோம் தெரியலையா? குவாரி ஊற்றுங்க, குவாரி ஊற்றுங்க. அது தரங்க, திறந்துட்டு அதாவது தரங்களா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்போம். விஜயகாந்த், வணக்கம். தற்பொழுது இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? அங்க இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 தினங்களாக மிதமான மற்றும் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதியில் மழைநீரால் முழுமையாக தேங்கியுள்ளது. குறிப்பாக சிறுவைகுண்டம், ஏரல் போன்ற பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா மழைநீர் முழுவதுமே தேங்கி காணப்படுகிறது. இதனால் மக்களின் அங்க இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிப்படைந்துள்ளது. மேலும் மாநகர பகுதியை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையினால் அந்த தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி, அதாவது அந்த பழைய மாநகராட்சி பகுதி மற்றும் அந்த அந்தோணியார் கோயில் பகுதி, இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் தாழ்வான பகுதியாகும். இந்த பகுதியில் ஒரு சிறிய மழையானது பெய்தாலே மழைநீர் தேங்கும் அந்த சூழ்நிலை தான் தற்போது நிலவுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் இந்த மிதமான மற்றும் கனமழை காரணமாக அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா முழுமையாக மழைநீர் தேங்கியுள்ளது. மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட தொடர் மழையினால் அந்த மழைநீரால் தொடர்ச்சியாக தேங்கி காணப்படுகிறது. இதில் அந்த அந்தோணியார் பகுதியில் கோயில் அருகே இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையானதில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா குறிப்பாக அந்த குடியிருப்பு பகுதியில் முழுவதுமே தண்ணீர் முழுமையாக நிரம்பியுள்ளது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய மக்களின் தற்போதைய நிலை அங்கே அந்த மழைநீரை முழுமையாக அகற்ற வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.